மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நமக்கு போறது ஃபார்ம் லைஃப் இன் அனதர் வேர்ல்டுல சீசன் 1ல எபிசோட் 1 தான். நிறைய பேர் இசைக்காய் ஃபேண்டசில கேட்டுட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி இந்த சீரிஸும் இசைக்காய் ஃபேண்டசில தான் வரும். ஆனா அதெல்லாம் விட எனக்கு பிடிச்ச ஒரு ஜானர் இந்த சீரிஸ்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற எல்லா சீரிஸுமே நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். இருந்தாலுமே கொஞ்சம் இருக்கு, அதையும் நான் ஃபியூச்சர்ல சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஆல்சோ இந்த சீரிஸ் ஃபுல்லாவும் காமெடியா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ரொம்ப பேசாம டேரக்ட் எபிசோடுக்குள்ள எல்லா எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். அது கனவு. ஆனா அந்த கனவு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹீரோ கதவு ஓபன் பண்ணிட்டு வெளில வர ஒரு மெய்டு என்னன்னா, ஹீரோக்கோ என்ன மன்னிச்சிருங்க, மார்னிங் ஒர்க் நான் இன்னும் முடிக்கல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதை பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கிச்சனுக்கு வர, கிச்சன்ல இருக்க மெய்டு என்னன்னா, இதை நான் வறுத்து எடுத்துட்டா பரவாயில்ல விடு, அதுக்கு என்ன தெரியும். அப்படியே நம்ம ஹீரோ வெளில வந்து காத்துவாங்க. அடே ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டீங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு ஏஞ்சல் வரா. எங்க போயிருந்த? பேட்ரோல இருக்கும் போது கிராண்ட் மைட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓ, ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல இதோ சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு கனவு. கனவா? அது கனவுன்னு சொல்லிட முடியாது, அது ஒரு பாஸ்ட் லைஃப் மெமரின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோட கனவு வாழ்க்கையை வாழுவேன்னு. அப்படி சீன் கட் பண்ணா, நீதான் ஹிராக்கியூ மாக்கியோவா? ஆமா, நான் தான். நீங்க யாரு? நான் இந்த உலகத்தை காக்கிற கடவுள். நீங்க சொல்றபடி பார்த்தா நான் கடைசியில செத்துட்டம் போல இருக்கு. இந்த உலகத்தோட காலன்றபடி 39 வருஷம் நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்க. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவனும் உன்னை ஏமாத்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கொடிய நோய் நீ இப்ப இறந்தும் போயிட்ட. அதான் முடிஞ்சு போன கதையாச்ச விட்டுருங்க. உன் வாழ்க்கையில நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அதனால உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தரலான் இருக்கேன். ஆனா இந்த வாட்டி உனக்கு ஆரோக்கியமான உடலும் தரேன். நீ ஆசைப்படுறது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்னாலதான் நீ இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயமானுச்சு. நீங்க சொல்றது எனக்கு புரியல, ஆனா எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. சோ அப்படின்னா உனக்கு இந்த லைஃப்ல உனக்கு என்ன வேணும்? இந்த லைஃப்ல நீ வாழ்றதுக்காக உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். என்ன கிட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்களா? அளவுக்கு மீறி ஆசைப்படாத. நான் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபார்மிங்கா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஃபார்மிங் ஷோஸ் தான் அதிகமா பாத்துட்டு இருந்தேன். அதனாலயே எனக்கு ஃபார்மிங் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆல்சோ என்னோட லாஸ்ட் லைஃப்ல மத்தவங்க கூட பழகுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இந்த லைஃப்ல நான் ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு கடவுளும் அது என்னோட சட்ட அதிகாரத்துல அது வராது. அப்ப அது வேற ஒருத்தவங்களோட கண்ட்ரோல் இருக்கா? இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உங்களுக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஓகே. அப்படியே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் காரோ, நீ கேட்டபடியே ஆரோக்கியமான உடலும் ஃபார்மிங் பண்றதுக்காக ஆல்மைட்டிங்கிற ஒரு ஃபார்மிங் டூல் உனக்கு தரேன். ஆமா, ஆல்மைட்டி ஃபார்மிங் டூல்னா அதுக்கு காரோ உன்னோட செகண்ட் லைஃப் நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோவை வழி அனுப்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு பார்க்க அவன் ஒரு காட்டுக்குள்ள இருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோ அவனே பார்க்க, வா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எழுந்து நின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு ஆரோக்கியமான உடல் இருக்குன்னு ஆசைப்பட்ட மாதிரியே ஃபார்மிங் பண்ண போறேன். அதாவது என்னோட செகண்ட் லைஃப்ல நான் ஆசைப்பட்ட ஃபார்மிங்க பண்ண போறேன். ஆனா நான் எங்க இருந்து ஆரம்பிப்பேன்? எங்க சுத்தினாலும் வெறும் காடாவே இருக்கு. யாருமே வராத இடமா பார்த்து அனுப்பி விடுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி எவனுமே வர முடியாத இடமா பார்த்து அனுப்பி விட்டாரு. இதுக்கு மேல குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியே என்ன நானே பாக்குறப்ப ஒரு வீடியோ கேம்ல வர ஒரு விவசாயம் மாதிரி இருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப வயசு கம்மியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி, என்னோட ஆல்மைட்டி ஃபார்மிங் டூலுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு அடுத்தது என்ன, நம்ம ஹீரோ கைக்கு அந்த டூல் வந்துருது. அதை வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த மண்ணை விழுவ, அது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதோட இந்த மண்ணோட பக்குவம் விவசாயம் பண்ற அளவுக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது இப்ப எனக்கு தண்ணி தேவை. அதனால பக்கத்துல ஏதாச்சும் நீரோட இருக்கான்னு காது கொடுத்து கேட்டேன். ஆனா எனக்கு கேட்டது எல்லாமே மரத்துல இருக்கிற இலைகளோட சத்தம் மட்டும்தான். சரி, சாப்பாடும் தண்ணியும் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஒரு நல்ல தங்குற இடத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. அடிக்கடி இங்க ஏதாச்சும் பயமுறுத்துது. அதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் எட்டி பார்க்க தூரத்துல ஒரு பெரிய மரம் இருக்குத பாக்குறான். அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, வா இது கொஞ்சம் பெரிய மரமா இருக்கனால இது ஒரு நல்ல லேண்ட்மார்க்கா இருக்கும். அதனால இந்த இடத்த என்னோட பேசிக் கேம்ப் வச்சுக்கலான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இப்ப தண்ணி தேவை. அதனால தண்ணி தேடுறதுக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா இங்க சுத்தி முத்தி பார்த்ததுல ஒரு குளமும் இல்ல, ஒரு ஆறும் இல்ல. இப்படியே தேடிட்டு இருந்தா எனக்கு தான் டைம் வேஸ்ட். நான் குழி நோட்ட போறேன். என்னடா குழி ஒண்ணு சொன்னாலும் குழி நோட்டுற மாதிரி மாறிடுச்சு. சரி, ஏதோ ஒண்ணு போ, முடிஞ்ச அளவுக்கு நோட்ட வேண்டியதான். அப்படியே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு நோட்ட, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன், இப்படி நோட்ட கூடாது, இப்படிதான் நோட்டணும். அப்படியே கொஞ்சம் நோண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு நீர் ஊற்ற கண்டுபிடிக்கிறான். ஓ, தோணுன கொஞ்சம் ஒரு எனக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. அப்படின்னா கடவுள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கல. இதுவும் கடவுள் கொடுத்த வரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மரத்தை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் கிளீன் பண்றான். கிளீன் பண்றப்ப அவனுக்கு ஒரு மரம் தட்டுப்படுது. நான் ஃபார்மிங் பண்றப்ப கண்டிப்பா இந்த மரம் இடைஞ்சலா இருக்கும். அதனால இதை நான் எடுத்து ஆகணும். அதனால என்னோட ஆல்மைட்டி ஃபார்மிங் டூல கோடாரியா மாத்தி இப்படி ஒரு வெட்டு, அப்படி ஒரு வெட்டு, இப்படி நம்ம ஹீரோ பெரிய பிளானா போட்டு அந்த மரத்தை வெட்ட ட்ரை பண்ண அது ஒரே ஃப்ளோலே கட் ஆயிடுது. பார்த்த நம்ம ஹீரோ லைட்டா ஷாக் ஆனாலும் பரவாயில்ல, இந்த டூல் நல்லா தான் யூஸ் ஆகுது. மரம் வெட்டினதுனால மரத்தை மரக்கட்டையா மாத்த வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த மரத்தை அவனுக்கு ஏத்த மாதிரி சைஸ் பண்ணிட்டு ஒரு குடிசை கட்டினா நல்லா இருக்கும்ல. ஆனா எப்படி கட்டுறது? எனக்கு தான் முன்ன பின்ன பழக்கம் இல்லையே.
அதுவும் வீடு கட்டுறது இல்ல. ஐயோ இவ்வளவு பண்ண நான் சூரிய மாதிரி இருந்து பாக்கலையே, காட்டுக்குள்ள இருட்டுறதுக்குள்ள நெருப்ப முட்டலன்னா சோழி முடிஞ்சிருமே. அப்படி நம்ம இரு மேல கையிட்டு எனக்கு ஒரு தீப்பெட்டி வேணும்னு சொல்ல அது வரல. வேணா அந்த ஆல்மட்டி ஃபார்மிங் டூல தீக்குச்சியா மாத்திட்டா வேணாம், இருக்கிறது கொடுத்துட்டு பறி கொடுத்து நிக்கிறதா. சரி தன்னை எரிச்சுக்காத ஒரு பொருளா வேணும். அடுத்த என்ன ஃபார்மிங் டூல்னா பூத கண்ணாடியை மாறிடுது. இதுதான் எதிர்பார்த்தேன். ஆனா ஆல்ரெடி இருட்டிடுச்சே. ஆனா முழுசா இருட்டுறதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கு லைட்டா குறைஞ்சி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு குழின்னு ஒண்ணு தான் பிளான்ல இருந்தா, ஆனா பிளான்ல ஏதாச்சும் சொதப்பலாகி உயிரோட புதஞ்சிட்டேனா, அதனால அந்த பிளானை நான் கை விட்டுட்டேன். இந்த ஆல்மட்டிக் ஃபார்மிங் டூல் வந்து நான் எதிர்பார்க்கிற எல்லா வடிவத்தையும் எடுக்குது. அதனால நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல வீடும் தேவையான பொருட்களை என்னால உருவாக்க முடியும். கடவுள் எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கனால நைட்டு கூட எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. அதோட 2 நிலாவும் அழகா இருக்கு. அப்போனா நான் இப்போ இன்னொரு உலகத்துல இருக்கேன்ல. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. மரக்கட்டைகளை வச்சு எனக்கு தேவையான பொருட்களை செய்யறதுக்காக நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆனிச்சு. ஆனா கடைசியில் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நெருப்ப மூடிட்டு பெரிய மரத்தை சுத்தி இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப அல்பா தோணுது. அதனால சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு முயல் வருது. நம்ம ஹீரோ அந்த முயலை ஒரே அடியிலேயே போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அந்த முயலோட கறிய நெருப்புல போட்டு வறுத்து எடுக்க, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முறை இந்த சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி சொன்னா நம்ம ஹீரோ ஆயில் எடுத்து வைக்க நல்லாதான் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகணும்ல, அதுக்காக ஒரு டாய்லெட் கட்டுறான். ஆனா அந்த டாய்லெட் கொஞ்சம் வெட்ட வழியா இருக்கு. இவ்வளவு பண்ண நான் இதை பண்ண மறந்துட்டேனே. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா வச்சு எழுத்த மரக்கட்டையை வச்சு மறைவா போறதுக்காக மறைவு எடுத்து ரெடி பண்ணிடுறான். சரி நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்ப நான் ஃபார்மிங் மட்டும் தான் போனணும். அதனால இப்பயே வேலையை ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மண்ணை உழுவ எனக்கு பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வேணும்னு அங்க இருக்கிற எல்லா மண்ணையும் உழுதுறான். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம ஹீரோக்கு தோணுது, நம்மகிட்ட விதை இல்லையே, எப்படி விதைக்கிறது? அதனால இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா காட்டுக்குள்ள போயே ஆகணும் அப்படின்னு சோகத்துல படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி பார்த்தா நம்ம ஹீரோக்கே ஷாக்கு. விதைய போடாம செடி முளைச்சிருக்கு. ஓ இந்த உலகமே அப்படிதானா, இல்லன்னா இந்த ஆல்மட்டி ஃபார்மிங் டூலோட பவரா? ஆனா இந்த செடிகள் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியும். ஆனா அதுக்குள்ள இங்க இருக்கிற முயல்ல இதை சாப்பிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால சுத்தி ஒரு வேலையை கட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நினைச்சபடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலையை ரெடி பண்றான். கூட பக்கத்திலேயே பள்ளத்தையும் நோண்டி வைக்கிறான். ஏன்னா பெரிய குழி நோண்டி வச்சுட்டோம்னா முயல் தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனாலதான் சொல்ல போனா இந்த வேலையும் இந்த குழி நோண்டி முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த கொஞ்ச நாள்ல நிறைய முயல் வந்துச்சு. நானும் அடிச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும்ல, அதுக்காக பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறத ரெடி பண்ணி எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துறான். அதுவும் சீக்கிரமா வளர்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா வளர்ற செடி பூச்செடி இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மரத்திலேயே ஒரு வீடை கட்டிடுறான். இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு பட்ட பாடு இருக்கு பெரும்பாடு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால தூக்க கூட முடியல. அதுக்கப்புறம் வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதுக்குள்ள போய் உட்காந்துக்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னோட செடி எல்லாம் எப்படி வளருதுன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதுங்கதான் என்ன ரொம்ப மோட்டிவ் பண்ணுது. அப்படி நம்ம ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவன் 2 நாயை பாக்குறான். சரி பார்க்க பாவமா இருக்குன்னு நம்ம ஹீரோ அதை உள்ள கூட்டிட்டு வந்து அது 2த்துக்கும் சாப்பாடு போடுறான். அதாவது முந்தானத்து ஒரு பெரிய காட்டு பண்ணி நம்ம ஹீரோட இடத்துக்குள்ள வர பார்த்திருக்கோம். ஆனா உள்ள வர ட்ரை பண்றதுக்குள்ளே அதை நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அப்படியே சாப்பிட்டு இருக்கப்ப அந்த டாக பார்க்க அதுல ஒண்ணு பிரெக்னெண்டா இருக்கு. ஓ நீங்க பாதுகாப்பான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? நான் கூட ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், அதுவும் சின்ன வயசுல. இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த நாய்க்கு பிரசவ வலி வந்துருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றது தெரியாம அவன் தங்கியிருந்த இடத்தையே கொடுத்தாரான். நாய் குட்டி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இருட்டி பிடிச்சுன்னா குளிருமே, தண்ணி கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம்? இப்ப இருந்தாலும் இருட்டிடும். முதல்ல நான் நெருப்பு முட்டிடுறேன். இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த குறைஞ்சு வச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு இதுங்களை மட்டும் நான் பார்க்காம இருந்தேன்னா கண்டிப்பா காட்டுல இருக்கிற பெரிய பெரிய அனிமல்ஸ் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காலையில இருந்து பார்க்க சிங்க குட்டியா 4 குட்டி இருக்கு. ஆகா இதை கொண்டாட வேண்டிய நேரம். அதனால அடிச்சு பண்ணில இருந்து ஒரு நல்ல கறி எடுத்துட்டு வரேன். குட்டியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க தான் நினைச்சேன். ஆனா அவங்க போற மாதிரி தெரியல. அதனால நானும் அவங்க இங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் பெரிய வீடா கட்டிட்டு இருக்கிற காய்கறி எல்லாம் அறுவடை பண்றான். இதை பராமரிக்காம விட்டதுனாலதான் இது இப்படி இருக்கு. அதனால இனிமே பராமரிக்கணும். இந்த டாக்ல இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வர சின்ன சின்ன பிரச்சனையும் அதுங்க பாத்துக்குதுங்க. அதனால இதுக்கப்புறம் இதுங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சு கூப்பிட வேண்டியதான். அப்படின்னு நம்ம ஹீரோ அது எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டு சாப்பிடறதுக்கு காய்கறி கொடுக்க அதுங்களும் அதை சாப்பிடுதுங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா எதை கொடுத்தாலும் இதுக்கு சாப்பிடுதுங்க. அதனால இதுங்களுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விளை வைக்கணும். விளை வச்சதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோர் ரூமும் ரெடி பண்ணணும். அதுக்காக இனிமே நான் அதிகமா வேலை பார்க்கணும். இப்படி நம்ம ஹீரோ சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிரிஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா விவசாய சம்பந்தமா நம்ம சேனல்ல பெருசா எந்த சீரிஸுமே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுங்க. போறதுக்கு முன்னாடி பாய், see you, take care, bye bye, love you all, see you again.